வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். மைக்ரோமேக்ஸ்ல இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் ஃபோன் இது. மைக்ரோமேக்ஸ் இன் 2C அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குது அப்படிங்கிற என்னுடைய விமர்சனத்தையும் பார்த்துருவோம். மைக்ரோமேக்ஸ் இன் 2C இந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் யூஸ்வலாக வரக்கூடிய மைக்ரோமேக்ஸ் உடைய இன் சீரீஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் பேக்கேஜிங் மாதிரி தான் இருக்குது. பின்பொறுத்து இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. இருந்தாலும் ப்ராசஸருடைய பேர் போடாமல் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா யூனிசாக் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நம்மகிட்ட வந்து 3GB மற்றும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட். இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன் மாடல் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த மொபைல் தவிர இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்குது. மொபைல் ஃபோனோட டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஃபிலிம் ஒன்று கொடுத்துருக்காங்க. குவிக் ஸ்டார்ட் கைட், 10W சார்ஜர், அப்புறம் USB Type-Cக்கான கேபிள். இப்போது மொபைல் ஃபோன் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன், இன்னும் செட்டப் பண்ணலை. எவ்வளோ கம்மியான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வரக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ இது என்னதான் நம்ம சொன்னாலும் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மைக்ரோமேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 2C மொபைல் ஃபோனுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பின்புறத்தில் பிளாஸ்டிக் பாடி தான். இந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கிரேடியன்ட்லாம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அவங்களுடைய பிராண்டிங் இன் அப்படிங்கிற ஒரு பிராண்டிங் சிறுசாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பின் பொறுத்து இந்த மாதிரி பாட்டம் ஃபேஸிங் ஸ்பீக்கராக இருக்குது. கீழ்ப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் ஸ்பீக்கர் கிடையாது. ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, ஒரு USB Type-C போட்டு கொடுத்துட்டாங்க. நல்ல வேலை. டாப்பில் எதுவுமே கிடையாது, நாய்ஸ் கேன்சலிங் மைக் கூட கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரேயில் ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4G மொபைல் ஃபோன். இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, ஆனால் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்ட்லாம் கிடையாது, ஒன்றும் டிபெண்டபிளாக இருக்குது. மொபைலுடைய பின்புறத்தில் ஒரு டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா, மெயின் கேமரா, சிங்கிள் கேமரா தான் சொல்லணும். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு அல்லக்கை டெப்த் சென்சர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொட்டு நாச்சுக்குள்ளே ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பொட்டு நாச்சு நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் பரவாயில்ல. கொடுத்துருக்கிறது கொஞ்சம் சொட்டு நாச்சோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா சிறுசாக தான் இருக்குது. இந்த மொபைலினுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஆனால் 720p டிஸ்பிளே தான். டிஸ்பிளே ஓரளவுக்கு பிரைட்டாக இருக்குது. டிஸ்பிளேயோடைய கலர் அக்யூரஸியுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸுமே பார்க்குறதுக்கு எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உங்களுக்கு கலர்ஸ் ரொம்ப டிஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு தெரியுது. AMOLED பேனல்லாம் எதிர்பார்க்கல, பட் 2022 வருஷம் இந்த HD பேனலை நிறுத்திட்டு எல்லா கம்பெனிக்காரங்களும் ஃபுல் HD பேனலில் எல்லா ப்ரைஸ்லையும் கொடுக்க ஆரம்பிக்கணும். கேமரா பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் 8 மெகா பிக்சல் கேமரா ப்ளஸ் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. AI எனேபிள்டு கேமரா இது. பட் கேமரா ப்ராசஸிங் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டிலே இருக்குது. ரியர் கேமரா வச்சு ஃபுல் HD வீடியோஸ் உங்களால் ஷூட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் கேமராமே ஃபுல் HD வீடியோஸ் சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இரண்டுலேயுமே உங்களுக்கு போர்ட்ரேட் மோடுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபேக்ட் இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருக்குது. டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன், கலர் சேச்சுரேஷன், பிரைட்னஸ், அதாவது எக்ஸ்போஷர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் ஷார்ப்பான ஃபோட்டோஸ் நீங்கள் கிளிக் பண்ணலாம். லோ லைட்டில் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, பட் லோ லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. செல்ஃபீஸ்லேயுமே ஸ்கின் டோன்ஸ் சர்ப்ரைசிங்லி இந்த மொபைல் ஃபோனில் நல்லாவே வந்தது. போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நேச்சுரலாக இருக்குது. இந்த மொபைலில் பவர் பண்ணிட்டு இருக்க ப்ராசர் பார்த்தீங்கன்னா யூனிசாக்கினுடைய T610 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர். இது ஒரு 12 நானோமீட்டர் ப்ராசர். 3GB RAM மற்றும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக் மொபைல் யூசேஜ், அதாவது ரொம்ப அதிகமான எக்ஸ்ட்ரீம் கேம்லாம் நம்ம போட்டு விளையாடாமல் ஒரு பேசிக்கான யூசேஜ், ஒரு சில சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசர் பேசிக்கான ஒரு ப்ராசர். ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனுக்கு இந்த ப்ராசர் நல்லாவே வேலை செய்யுது. இப்போ UI தான் ஹைலைட் இந்த மொபைல் ஃபோனுக்கு. இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன்ஸ் தான் பை டிஃபால்ட் இன்ஸ்டால் ஆகி வருது. உங்களுக்கு ஒரு ப்ளோட்வேர் கூட கிடையாது. நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆட்ஸ் எதுவுமே சுற்றுற அந்த மொபைல் ஃபோனில் இருக்காது. ஒரு க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதில் இப்பொழுதைக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 தான் கொடுத்துருக்காங்க. விரைவில் இந்த மொபைல் ஃபோனுக்கு ஆண்ட்ராய்டு 12 வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.
எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் இருக்காது. ஒரு சில ஜெஸ்டர் சப்போர்ட், அதாவது பை டிஃபால்ட்டாக கூகுளில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 10 வாட் சார்ஜர், ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆச்சுன்னா இந்த மொபைல் ஃபோன் 2 days வரைக்கும் தாக்கப்படுகிறது. இந்த மைக்ரோமேக்ஸ் இன் 2C மொபைல் ஃபோனுடைய விலை விவரங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் ஒரு டீசென்ட்டான மொபைல் ஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும் இந்த ப்ரைஸில் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.